பாரதிய ஜனதா பாசிச கட்சி. இப்ப காங்கிரஸும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. இந்தியா கூட்டணியில மற்ற இடதுசாரி கட்சிகளும் மற்ற திராவிட கட்சிகளும் எப்படி பாக்குறாங்க இதை? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான். காங்கிரஸ் கார்ப்பரேட் நலன் சார்ந்த அரசா அப்படின்னா கண்டிப்பா கார்ப்பரேட் நலன் சார்ந்த அரசு தான். ஆனா பாசிசத்துக்கும் அரச பயங்கரவாதத்துக்குமான வேறுபாடு என்னவா இருந்தது அப்படின்னா, தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லிட்டு தேர்தலை புறக்கணித்து வந்த சில இடதுசாரி அமைப்புகள் கட்சிகள் இந்த தடவை திராவிட கட்சிகளை ஆதரிக்கும் நிலை எடுத்திருக்காங்க. இப்ப அவங்க கொள்கையை மாத்திக்கிட்டாங்களா? தேர்தல் பாதையும் பயன்படுத்தி கூட முன்னேறணும்னு சொல்லி வர்றாங்க. அதுக்கப்புறம் அதுல கூட என்னன்னா தனித்து நிற்கிறது, முதலாளித்துவ கட்சிகளை ஆதரிக்கிறது இல்லைங்கிற முடிவுல தான் ரொம்ப மூர்க்கமா நிறைய எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மோடி 2.0 இவங்க பரப்புனாங்களே, இந்த பிரச்சனைகளுக்கு அதிகமானதுக்கு அப்புறம் இந்த அனுபவங்கள்ல இருந்து தான் 1996 குண்டுவெடிப்புல இறந்து போனவர்களுக்கு நினைவு தூண் அமைப்பேன். இரண்டாவது என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் கோவையில் அமைப்பேன். இதோட பின்னணி ரொம்ப அதிபயங்கரமா மக்களுக்கான எந்த நன்மையும் இல்லாத வஞ்சகத்தோட ஒரு தேர்தல் வாக்குறுதியா இருக்கு. அண்ணாமலை போட்டியிடுறதுக்கான என்ன நோக்கம்? இவங்க மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயமும் இவங்க கிட்ட கிடையாது. சிறு குறு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறேன், தொழில் சார்ந்த இவ்வளவு மானியம் கொடுக்குறேன், இல்ல பெண்கள் நலன் சார்ந்த இந்த விஷயத்த பண்றேன், அது மாதிரி எந்த அறிவிப்பும் இல்லாம அவங்க முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு தான் இருக்கும் நினைவு தூண் வைக்கிறது அப்படிங்கிறது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட நினைவு தூண் இல்லாட்டியும் கூட நினைவு தூண் மாதிரி ஒரு விஷயம் பாரதிய ஜனதா பாசிச கட்சி. இரண்டாவது பொருளாதார கொள்கைகள் கார்ப்பரேட் முதலாளிக்கான அரசா இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்றீங்க. இதெல்லாம் இருக்கு, மக்கள் இதுக்கு எதிராக. இப்ப காங்கிரஸும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு பாசிச அரசாங்க ஆமா எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்காங்க. இந்திரா காந்தி பீரியட்ல எமர்ஜென்சி கொண்டு வந்து மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறது, மக்கள் எவ்வளவு வதைப்பட்டாங்கிறது நம்ம வரலாறு இருக்கு. அது போல கார்ப்பரேட் அரசாகவும் கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாங்கமாகவும் காங்கிரஸ் இருந்துட்டு இருக்கு. பொருளாதார கொள்கையில பிஜேபியோட பொருளாதார கொள்கைகள் என்னவோ அதோட அடிச்சோடு காங்கிரஸுக்கும் அதே தான். காங்கிரஸை தான் பின்பற்றிட்டு வர்ற மாதிரி இருக்கு. காங்கிரஸ் இந்த இடத்துல நம்ம எப்படி பாக்குறீங்க? இந்தியா கூட்டணியில மற்ற இடதுசாரி கட்சிகளும் மற்ற திராவிட கட்சிகளும் எப்படி பாக்குறாங்க இதை? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான். காங்கிரஸ் கார்ப்பரேட் நலன் சார்ந்த அரசா அப்படின்னா கண்டிப்பா கார்ப்பரேட் நலன் சார்ந்த அரசு தான். நீங்க உலகமயமாக்கல், காட் ஒப்பந்தம், இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்தியாவின் மீதான போர் அப்படிங்கிற அந்த பச்சை வேட்டையெல்லாம் நடத்தினாங்க. அதெல்லாமே ரொம்ப கொடூரமான மிருகத்தனமான அரச பயங்கரவாதம் அப்படிங்கிறது. ஆனா பாசிசத்துக்கும் அரச பயங்கரவாதத்துக்குமான வேறுபாடு என்னவா இருந்தது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒண்ணு வருது. அரசு தன் படை பலன்களை கொண்டு, தன் படை கலன்களை கொண்டு மாற்று அரசியல் தனக்கு பிடிக்காதவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போடுறான். ஒரு அடக்குமுறையை அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்துடுறாங்க. ஆனா பாசிசத்துக்கும் அரச பயங்கரவாதத்துக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னா, அரச பயங்கரவாதம் அந்த அவங்களுடைய மொத்த அந்த படை பலம் எல்லாம் கொண்டு ஒடுக்குது. ஆனா பாசிசம் மக்களுக்குள்ளேயே பெரிய பிரிவினை ஏற்படுத்தி நாம் அவர்கள் நமக்கு எதிரானவர்கள் ஒரு அரசியலை கட்டமைக்கிறதுக்கூடாக அரசு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அரசு சும்மா ஒரு அறிக்கை, இப்போ மோடி சொன்னார்ல அந்த கோத்ரா நடந்த போது, அந்த மாதிரியான ஒரு சின்ன அறிக்கை கொடுத்துட்டு போனா போதும், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தன் இன்னொரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை அடிச்சு கொள்வான். ரொம்ப கொடூரமான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பில்கிஸ் பானு விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ பில்கிஸ் பானு மாதிரி ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்முறைங்கிறது அரசியலா சரியான டேர்ம். அந்த வார்த்தை சாதாரண மக்களுக்கு புரியணும்னா இது ஒரு கும்பல் கற்பழிப்புன்னு சொல்லணும். இப்படி மோசமா ஒரு தாயை அது குழந்தைய தலையில அடிச்சு கொண்டுட்டு அவங்க அம்மா முன்னாடி அந்த தாயை புணர்ந்தது, கூட்டமா இது பண்ணது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த இதுக்கு எப்படி இவங்க நகர்ந்து வந்திருக்காங்க, அப்போ அவங்க மூளையில என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் இங்க அரசியல் பரப்புரை. இதைத்தான் பாசிசம்ங்கிறோம். இதுக்கப்புறம் அவர்கள் நீதிமன்றம் அவங்களை விடுவிக்குது. அதுக்கப்புறம் இவங்க சிபிஎம் உடைய மகளிர் அணியிலிருந்து மாதர் சங்கத்திலிருந்து வழக்கு போட்டு பார்க்கும்போது அந்த வழக்குல வர்ற விஷயங்களுடைய விசாரணைகள்ல தெரியுது. இவங்க சிறையில் இருந்த காலத்துல வெளியே நீதிமன்றத்தில் ஒரு வக்கீல் வாதாடியெல்லாம் இருக்கான், நீதிமன்ற வேலைகள் பார்த்துருக்கான், பல்வேறு நபர்கள் தங்களுடைய தொழில் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு மோசமா இந்த அரசு இதுக்கு உதவி செஞ்சிருக்கு. ஆனந்த் பட்டவர்த்தனுடைய டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கற்பழிப்புகள் அது டேமா பாலியல் வன்புணர்வுன்னு சொன்னா கூட புரிதலுக்காக சொல்றேன். இந்த கற்பழிப்புகளை
செய்த கணவர்களை மனைவிகள் ஆதரிச்சாங்க அப்படிங்கிற வரைக்கும் வருது. அப்போ ஒரு ஒரு சமூகத்துக்குள்ள, ஒரு மனித குலத்துக்குள்ள ஒரு சக மனிதன் மீதான வெறுப்பு எவ்வளவு வேகமா வீசப்படுதுன்னு பாருங்க. இதுதான் பாசிசத்துக்கும் கார்ப்பரேட்டுக்கு நலனுக்கு அரசுக்குமான வேறுபாடு. நம்ம வந்து கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து ஆட்சி மாற்றம் நடந்த உடனே பாசிசம் வீழ்ந்துரும் தான் சொல்றோம். அப்படியே அது ஒரு மக்களாட்சியா மலர்ந்துரும், கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான விஷயம் நடந்துரும்லாம் நம்ம சொல்லலை. இப்போதைக்கு இந்த விஷயத்த வீழ்த்தணும் அப்படிங்கிறதா சொல்றோம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கார்ப்பரேட் நலன் அரசு தான். அப்படின்னா கார்ப்பரேட் நலன் காங்கிரஸ் மட்டும் இல்லை, இந்த முதலாளித்துவ செட்டப்ல உலகம் முழுக்க முதலாளித்துவ அரசுகள் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் முதலாளித்துவ கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது அது முதலாளித்துவ கார்ப்பரேட் நலனுக்கான ஆட்சியாக தான் இருக்கும். கூடுதலாக இந்த பாசிசம் ரொம்ப கொடூரமாக மக்கள்கிட்ட இவ்வளோ தூரம் வந்து அந்நியப்பட்டிருக்கு. சாதாரண ஒரு பையனை வந்து நீங்கள் சீட்டு கொடுக்கலன்னா அவனோட இஸ்லாமிய அடையாளம் வச்சுட்டு அவன் வந்து மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு ஒரு பொய்யை சொன்னால் அவனை அடித்து ஒரு கும்பல் கொல்ல முடியுது. ஜுனைத் அக்லாக்கு வீட்டுக்குள்ளே பூந்து அடித்து கொன்னதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டீங்களே தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஒரு மத்திய மந்திரி வந்து, இருந்தாலும் அந்த பெண் அங்கே அந்த குறிப்பிட்ட வீட்டில் 14 வயசு பெண் இருந்தா, அவள் கற்பழிக்கப்படலையேன்னு இன்டர்வியூ கொடுத்தான். இவ்வளோ கொடூரமான ஆட்சியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை வேறுபடுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எமர்ஜென்சிக்கு அப்புறம் எலெக்ஷன் வந்தோடனே சிறையில் இருந்த எல்லா தலைவர்களையும் விடுதலை பண்ணாங்க. எமர்ஜென்சிக்கான வழக்குகளில் அந்த டைமில் பல்வேறு வழக்குகள் நீங்கள் இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னு தெரியும். குறிப்பாக சிங்குகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அந்த வழக்குகளுக்கு மீது நீதிமன்றம் வந்து சரியாக வினையாற்றி இருக்கு, சரியான தீர்ப்புகள் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ இந்த பாசிச அரசு என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து நீதிமன்றத்தையும் கைக்குள்ளே வச்சுக்குது. நீங்கள் இப்போது இங்கே இவர் ஜார்க்கண்டோடைய சோரனை உள்ளே வச்சுருக்காங்க, கெஜ்ரிவாலை உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் என்ன அப்படின்னா பயமுறுத்துறது தான், அச்சப்படுத்துறது தான். அச்சப்படுத்தி கையில் போட்டுக்கிறது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இத்தனை பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறது, பிரதான எதிர்கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்கிறது, அதுக்கு மேலே வந்து அவங்க டேக்ஸ் கட்டணும்னு அழுத்தம் கொடுக்கறது. நீங்கள் ஊடகங்கள்ல இருந்து எல்லாத்துலேயுமே, சமூக ஊடகங்கள்ல எல்லாத்துலேயுமே நீங்கள் எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க. அதையும் மீறி நீங்கள் பேசினா கூட அந்த ஐடிகள் அதுக்கப்புறம் வந்து அண்டரில் இதாயிரும். நீங்கள் வந்து கூப்பில் உட்கார வச்சுருவாங்க, வழக்கில் சொல்கிறோம்ல அந்த மாதிரி உட்கார வச்சுருவாங்க. அந்த அந்த விஷயங்கள் வந்து போய் சேர்றதில்ல. இப்போ ஃபாசிசத்துலேயும் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹிட்லர் காலத்தில் முசோலினி காலத்தில் இருந்த மாதிரி அல்லாமல் இந்த ஃபாசிசம் குறிப்பாக என்னவா இருக்குது அப்படின்னா, அது வந்து நேரடியாக வினையாற்றாமல் இது வந்து இப்போ டிஜிட்டல் யுகமாக இருக்கிறதுனால கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் வல்லமை வாய்ந்ததாக இருக்குங்கிறோம். ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிடறாங்க. எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிற நபர்களை கூட ரொம்ப ஈஸியாக இடி அனுப்பி கைது பண்ணி, ஏன்னா இடியோட சட்டங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து உடனே வந்து சார்ஜ் ஷீட்லாம் தாக்கல் பண்ண வேண்டியதில்லை, உள்ளே கொண்டு போய் போட்டுடலாம். நிரூபிக்க வேண்டிய கடமையும் அவரை சார்ந்ததுங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நம்ம இதை புறக்கணிக்கிறோம். கூடுதலாக என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் நலன் சார்ந்த அரசுகள் இருக்கும்போது பெரிய மக்கள் திரள் போராட்டங்கள்லாம் நடக்கும்போது ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைக்காக வருவாங்க. இங்கே வந்து உழவர்கள் வந்து போராட்டம் பண்ணபோது அவங்கள காரை விட்டு ஏற்றின மத்திய அமைச்சர் வண்டி எம்பி எல்லாம் இருக்காங்க, அவங்களோட வாகனங்கள்ல தான் வந்து ஏற்றினாங்கன்னு சொல்கிறோம். எவ்வளோ கொடூரமான தாக்குதல்கள் வந்து விவசாயிகள் மேலே நடத்தப்பட்டது அப்படிங்கிறலாம் தெரியும். இந்த கும்பல் வன்முறையோட மனநிலை எப்படி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா, வெறும் முஸ்லீம்களை தாக்குறதுங்கிறது இருந்தது. அதற்கப்புறம் வந்து மாணவர்களை வந்து தாக்குறது, ஏபிவிபிங்கிற அடையாளத்தோடு அவர்களோடு சேர்ந்து கொஞ்சம் குண்டர்களும் சேர்ந்து மாணவர்களை தாக்குறது அப்படிங்கிறது இருக்கு. இந்த 10 ஆண்டுகளில் இன்ஸ்டிடியூஷனல் மரணம் வந்து அதிகரித்திருக்கு. அது மாதிரி மாணவர்கள் ஒரே கேம்பஸுக்குள்ள இன்னொரு மாணவர்களை தாக்குறதுங்கிறது அளவு வந்திருக்கு. அது இப்போ நம்ம இந்திய கூட்டணி சொல்றோம். ஜேஎன்யூவில் இதுக்கு முன்னாடி தனித்தனியாக இடதுசாரிகள் போட்டி போட்டு இருந்தது, ஒட்டுமொத்தமாக ஐக்கியப்பட்டு நின்று போட்டி போட்டு வெற்றி கண்டிருக்காங்க. ஏன் வெற்றி கண்டாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த வெளியிருந்து கும்பலை கூட்டு வர்றது, ரவுடிஸை வந்து மாணவர் போர்வையில் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது தான். அதுதான் தேசத்துலேயும் நடக்குது. அப்போ இது வேற வழி இல்லாமல் முதல் முறையாக அதை வீழ்த்தி ஆகணும், முதன்மையாக அதை வீழ்த்தி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேட் நலன் சார்ந்த அரசுக்கு எதிராக சண்டை போடலாங்கிற இடத்துல புரிதல்ல இருந்து இது பண்றாங்க. அதே போல இப்ப கடந்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லிட்டு தேர்தலை புறக்கணித்து வந்த சில இடதுசாரி அமைப்புகள், கட்சிகள் இந்த தடவை வந்து தேர்தலை ஆதரிக்கிறாங்க. திராவிட கட்சிகள் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளை ஆதரிக்கும் நிலையை எடுத்திருக்காங்க. இப்போ என்ன அவங்க கொள்கையை மாத்திக்கிட்டாங்களா, இல்ல அதோட என்ன பார்வையில் அதை பாக்குறீங்க? நான் சார்ந்திருக்கிற ஒரு அமைப்பு இருக்கு, அதுல இருந்து நான் சொல்றேன். அதே மாதிரி கொள்கையை மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயல் தந்திரம் இருக்கும். அதுல வந்து நாம புரிஞ்சுக்கிற, குறிப்பா வந்து இங்க தமிழக சூழல்ல சொல்றேன், இங்க இருக்கிற மக்கள் அதிகாரம், மாக்காய்க்கா போன்ற அமைப்புகள் ஒரு 2ஆ உடைஞ்சிருக்கு. ஒரு டீம் வந்து இன்னுமே வந்து தேர்தல் பாதை திருடர் பாதையை புறக்கணிக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு சிறு குழுவா இருக்காங்க. இவங்க இதுல இருந்து ஜனநாயகமா பெரிய அளவுல இருந்து வெளியே வந்த மக்கள் அதிகாரம் வந்து
தேர்தலில் வந்து பிஜேபியை வீழ்த்தியே ஆகணுங்கிறதும், குறிப்பாக இங்கே தமிழகத்தில் திமுகவை ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சில காரணங்களும் வரையறைகளும் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி புரட்சிகர இளைஞர் முன்னணி அப்படிங்கிற அவங்க வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய தேர்தல் புறக்கணிப்பு கொண்ட ஒரு இடது அமைப்பு, அவங்களும் வந்து இப்போ திமுகவை ஆதரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்கிற பாசிசம் வந்து நீங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கூட இல்லை, ஒரு வெளி கூட இல்லை. ஏன்னா நீங்கள் நீக்கமர வந்து ஒரு முஸ்லீம் வெறுப்பு, அதை அடுத்துதான் வந்து முஸ்லீம்களுடைய கையாள்களாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டு திராவிடர்கள்னு இவன் பரப்புறது. இதை வந்து நீங்கள் களத்தில் கருத்தியலாகவும் அவன் பண்ணிட்டு இருக்கிற அவனோட அதிகாரத்தை வைத்து பண்ணிட்டு இருக்கிற எல்லா இதையும் அதே மாதிரி குறைந்தபட்சம் அதை தடுத்து நிறுத்தலை அப்படின்னா களத்தில் வேலை செய்யற கூட இடம் இருக்காது. அதுக்கப்புறம் அது இன்னும் பின்னாடி போய் மிக நீண்ட வேலை செய்ய வேண்டியிருக்கும், பல இழப்புகளுக்கு பின்னாடி நம்ம வர வேண்டியிருக்கும்னு நினச்சிருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இப்போ இதை வீழ்த்துறாங்க. இப்போ நான் சார்ந்திருக்கிற அமைப்புடைய நிலைப்பாடு அதுதான். நம்ம வந்து ஒரு எம்எல் குழுவாக வந்திருக்காங்க ஆரம்பத்தில், சாரு மஜம்தார் போன்ற நபர்கள்லாம் அழித்தொழிப்புக்கு போகிறாங்க. அதிலிருந்து பெற்ற அனுபவங்கள்லேருந்து முழுமையான ஒரு அழித்தொழிப்பு போகிறதுங்கிறத விட தேர்தல் பாதையும் பயன்படுத்தி கூட முன்னேறணும்னு சொல்லி வர்றாங்க. அதுக்கப்புறம் அதில் கூட என்னென்னா தனித்து நிற்கிறது, முதலாளித்துவ கட்சிகளை ஆதரிக்கிறது இல்லைங்கிற முடிவில் தான் ரொம்ப மூர்க்கமாக நிறையா வந்து எல்லா இடத்துலையும் போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த பாஜகவுடைய இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிரச்சனை மூர்க்கமாகும் போது, போன தடவை கூட இல்லை, இந்த மோடி 2.0ன்னு இவங்க பரப்புனாங்களே, இந்த பிரச்சனைகளுக்கு அதிகமானதுக்கப்புறம் இந்த அனுபவங்கள் இருந்து தான் இதை வந்து பிரதானமாக வீழ்த்தி ஆகணுங்கிறதுல வராங்க. அப்போ ரொம்ப தெளிவாகவும் இருக்காங்க. நீங்கள் இப்போ தேர்தலை புறக்கணிக்கிற மக்கள் அதிகாரமாகட்டும், இப்போ ஆதரிக்கிற மக்கள் அதிகாரமாகட்டும், பூயிமோ ஆகட்டும், அல்லது சிபிஐஎம்எல் போன்ற கட்சிகளாகட்டும், ரொம்ப ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க, இந்த பாசிசத்தை வீழ்த்தணும். அதே சமயத்தில் அடுத்து வர்றது வந்து கார்ப்பரேட் ஆட்சி தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுப்பாங்க. அது கூடயும் நம்ம வந்து மக்கள் நலனுக்காக எப்போதும் வேற வழி இல்லாமல் மக்களோடு நின்று போராடித்தான் ஆகணுங்கிறது தெளிவாக இருக்காங்க. ஆனால் ஃபாசிசம்ங்கிறது வந்து விட்டுறக்கூடாது, சமூகத்தில் வந்து அது அந்த விஷம் வந்து பரவிடக்கூடாது. இப்போது ஏற்கனவே பெரிய ஒரு இழப்பை கொடுத்துருக்கோம், இனியாவது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை திரும்ப இங்கே வந்து மாநில தலைவராக இருந்து அண்ணாமலை வந்து இங்கே போட்டியிடுறாரு. இந்த கேள்வியை நான் திரும்ப கேட்கற காரணம் என்னன்னா, அவருடைய 2 தேர்தல் வாக்குறுதி, கோவை குண்டுவெடிப்பு 1996 குண்டுவெடிப்பில் இறந்து போனவர்களுக்கு நினைவு தூண் அமைப்பேன், 2வது வந்து என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் கோவையில் அமைப்பேன். இதோட பின்னணி வந்து ரொம்ப அதிபயங்கரமா மக்களுக்கான எந்த நன்மையும் இல்லாத வஞ்சகத்தோட ஒரு தேர்தல் வாக்குறுதியா இருக்கு. அது என்ன மாதிரியான நோக்கம்? அவங்களோட அண்ணாமலை போட்டியிடுறதுக்கான என்ன நோக்கம் அது? அப்படி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயமும் இவங்க கிட்ட கிடையாது. இங்க இருக்கிற தொழிலாளர்கள் பிரச்சனை சொன்னேன் இல்லையா, சிறு குறு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறேன், அல்லது வந்து தொழில் சார்ந்த இவ்வளவு மானியம் கொடுக்குறேன், இல்லை பெண்கள் நலன் சார்ந்த இந்த விஷயத்த பண்றேன். இங்கெல்லாம் வந்து இரவு வேலைக்கு போறவங்கலாம் வந்துட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. குறிப்பா கோயம்புத்தூர்ல இந்த 3 ஆண்டுகள்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ரொம்ப வலுவா நடந்துட்டு இருக்கு. இப்போ தூய்மை பணியாளர்களுடைய இந்த பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன், இப்படி வந்து அவங்க அடிப்படை உரிமைக்காக இப்போ ஊதியத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. அது மாதிரி எந்த அறிவிப்பும் இல்லாமல் அவங்க வந்து முழுக்க முழுக்க டக்குன்னு உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியுறது இந்த எதிராக காட்டுறது தான், இஸ்லாமிய வெறுப்பு தான் இருக்கும். நீங்கள் வந்து குண்டுவெடிப்பில் நினைவு தூண் வைக்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட நினைவு தூண் இல்லாட்டியும் கூட நினைவு தூண் மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு சடங்காக தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயம்புத்தூரில் இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரத்தில் குண்டு வெடிச்ச இடத்துல ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் கூடுவதும் மலர் வளையம் வைக்கிறது, மலர் தூவுவதுங்கிறது ரொம்ப ஈஸியாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு, இது இந்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டிசம்பர் 6 நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணணும்னா அதுக்கு அனுமதி வாங்குறது அப்படிங்கிறது பெரும்பாடாக இருக்கும். அது அனுமதியெல்லாம் வாங்கிட்டு வரும். பட் இது சடங்கு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே வந்து ஏற்கனவே அந்த வெறுப்புக்கான சூழல் கோயம்புத்தூர்ல இருந்ததுனால தான் அவர் இங்கே வந்து போட்டிடுறாரு நம்ம சொல்லிட்டோம். நான் மற்ற மாவட்டங்கள் மாதிரி இல்லாமல் இந்த மாவட்டத்தில் அதற்கான ஒரு எதையாவது ஒன்று கிளப்புறதுக்கு ஒரு வேர் இருந்தது. ஏன்னா அந்த குண்டு வெடிப்பு, அதுக்கு பின்னாடி நடந்த ஒற்றைப்பட்ட படுகொலைகள், வீரசிவா, வீரகணேஷ், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு காட்டிக்கிறது, இப்போ கடைசியாக சசிகுமார் வரைக்கும் காட்டிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருந்தது. இதெல்லாம் நடந்துருச்சு பார்த்தியா, எவ்வளோ கொடூரம் நடந்துருச்சு பார்த்தியா அப்படிலாம் பேசுறதுக்கு. எல்லா தேர்தல்லையும் இவங்க தொடர்ந்து பேசுறது குண்டு வெடிப்பு தான். மக்கள் நலன் சார்ந்து எதுவுமே இல்லை. அதுதான் இப்போ வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கு அப்படிங்கிற. அதே மாதிரி தான் என்ஐஏவும் இங்கே ஆப்போசிட்லேயும் கிறுக்குத்தனமாக சில வேலைகள், குறிப்பாக கோட்டமேடு பக்கத்தில் அந்த ஈஸ்வரன் கோயில்கிட்ட இந்த கார் குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது. காவல்துறை சைடில் வந்து அதை சிலிண்டர் வெடிப்புன்னு தான் சொல்றாங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்க கார் குண்டு வெடிப்பு சொல்றீங்க, அது என்னன்னா தெளிவுபடுத்தினது சிலிண்டர் குண்டு வெடிப்புன்னு தான் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மீடியாவில் தொடர்ந்து இதை வந்து குண்டு வெடிப்பு, ஆனால் என்னன்னா அது என்னவா அது கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, பெங்களூர்ல வந்து குக்கர் குண்டு வெடிப்பு, குக்கர் வெடிச்சது வந்து குக்கர் குண்டு வெடிப்பு,
அதே போல இங்க வந்து சிலிண்டர் குண்டு வெடிப்பு இப்படி வந்து இவங்க பிரச்சாரம் பண்றத சொல்றேன். இவன் வந்து திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்றாங்க, இந்த கார் குண்டு வெடிப்பு, சிலிண்டர் குண்டு வெடிப்பு, குக்கர் குண்டு வெடிப்புங்கிற மாதிரியான இந்த பிரச்சாரத்துக்கு எடுத்து போறாங்க. அதுக்கு எங்கேயோ மூளைச்சலவை செய்யப்பட்ட அல்ல ஏதோ ஒன்று ரெண்டு இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. இந்த விஷயம் கோயம்புத்தூருக்குள்ள இவங்களுக்கு லாபகமா இருக்கு, ரொம்ப ஆதாயமா இருக்குங்கிறதுனாலதான் அவர் கோயம்புத்தூர்ல உட்காந்துட்டு இந்த வேலையை செய்யறாரு அப்படிங்கிறது தான். அப்போ கோயம்புத்தூர்ல இயல்பாவே இந்த விஷயங்கள்லாம் நடந்தனால ஏற்கனவே என்ஐஏ ரைடுங்கிறது வந்து இந்த நோம்பு டைம்ல கூட நடந்துட்டு இருந்தது, கரும்பு கடையில எல்லாம். அப்படி வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழல் வந்திருக்கு. உமரின்னு ஒருத்தரை வந்து இப்போ இந்த டைம்ல கைது பண்ணதாலாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இறுக்கமான ஒரு விஷயம் இருக்கும்போது அதை ஈஸியா பிரச்சாரம் பண்ணிட முடியுது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது, மக்கள் நலன் சார்ந்து எதையும் சொல்ல முடியாது. அதனாலதான் இதை வந்து வாக்குறுதியா கொடுத்துருக்காங்க. இதுலயே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் இவர்களை தோற்கடிக்க வேண்டியிருக்குங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்.